அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. ஆக உன்னுடைய வாழ்க்கையில உன் பிள்ளை உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்றது யோசனை பண்ணிப்பார். உன் வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல மதிப்பு வேணும்னா உன்னுடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பைபிள் வாசிக்கிறவன் என்றத உன் மனைவி பார்க்கணும். மனைவி பைபிள் வாசிக்கிறா ஜெபிக்கிறான்றத புருஷன் பார்க்கணும். புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லைன்னா ஒருத்தருடைய பலவீனத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் மனைவியை புருஷன் மதிக்க மாட்டேன்றான். சில வீட்டுல மனைவி புருஷனை மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன்? புருஷனுடைய வண்டவாளம் தெரியும். ஒரு வேலைக்காரி கூட ஒரு மாசம் எங்க வீட்டுல நிக்க முடியறது இல்லைங்க. வர்ற வேலைக்காரி எல்லாம் ஒரு மாசத்திலே ஓடி போயிடுறா. ஏன்? என் புருஷன் ரொம்ப மோசமானவன். எந்த மனைவியாவது அப்படிப்பட்ட புருஷனை மதிப்பானா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த மனைவி என்ன நினைப்பா? மற்றவங்க கிட்ட சொல்லும் போது என்ன நினைப்பாங்க? என்ன சொல்ல முடியும்? உன் சொந்த வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு மரியாதை வேணும்னா உன் சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஜெபிக்கிறத உன் மனைவி பார்க்கட்டும். என் புருஷன் மணிக்கணக்கா ஜெபிப்பான், ஜெப குறிப்புகளை வச்சு ஜெபிப்பான். என்னுடைய புருஷன் பைபிள் வாசிக்காம வெளியே போக மாட்டான். இப்படிப்பட்ட சாட்சி உன் வீட்டுக்குள்ள இருக்குமானா உன் மனைவி உன்னை மதிப்பா, பெத்த பிள்ளைங்க உன்னை மதிப்பாங்க, உன் புருஷன் உன்னை மதிப்பான். என் மனைவி எது இருந்தாலும் ஜெபிக்காம ஒரு காரியம் செய்ய மாட்டா. எங்க சொந்தக்காரங்கிட்ட அவ எப்படி நடந்துக்கிறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவை அவ மதிப்பா. எங்க அம்மா என்ன ரொம்ப என்னுடைய மனைவியை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க தான். ஆனா ஒரு வார்த்தையை எதிர்த்து பேச மாட்டா. ஏன்? என் மனைவி ரட்சிக்கப்பட்டவ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை கனப்படுத்துவான், ரிகார்ட் பண்ணுவான், மதிப்பு கொடுப்பான். என் மனைவி ஜெபிக்கிறவள், எங்க அம்மாவை மதிப்பா. என்னை பெத்து வளர்த்த எங்க அம்மாவை மதிக்கிறவ, எங்க அப்பாவை மதிக்கிறவ. எந்த புருஷனும் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னா மனைவி நடந்துக்கிற முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனைகளை எப்படி நீ கையாளுற? ஜெபத்தோட நீ கையாளுறியா? சின்ன புள்ள சொல்றா எங்க அப்பா சாகணும் அதுக்காகவே ஜெபிக்கிறான்னா சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை கர்த்தர் நல்லா கேட்பாரு. ஜாக்கிரதை. உன்னை பத்தி உன்னுடைய குடும்பத்தினர் என்ன மாதிரி நினைச்சிருக்கிறாங்க? உன்னை பத்தி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிப்பாங்க? தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம் வேணும். உன் வாழ்க்கையை நல்லா யோசனை பண்ணிப்பார். இவன் என்ன சொல்லியிருப்பான்? எங்க அம்மா மோசம், என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இல்லை, யார் கேட்டாலும் என் குடும்பத்தை பத்தி கேட்காதீங்க, என்னை பத்தி கேளுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆகவே குடும்பத்தினுடைய நிலைமையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுடைய நிலைமை இல்லை. அப்ப என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்ன நேசிக்கிறீர். எங்க அம்மா மோசம்தான், ஆனா எனக்காக நீர் என் கூட வரணும், நீர் ஜெயிக்கணும். இந்த ஜனங்களுக்கு முன்னாடி எந்த ஜனங்க என்ன அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீர் என்ன உயர்த்தணும். அவனுடைய ஜெபத்தை கேட்டார். மிஸ்பாவிலே தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். தேவனோடு உறவாடுகிற அந்த இடத்துல கர்த்தர் அவனுடைய கண்ணீரை கண்டார், அவனுடைய அவமானத்தை கண்டார். அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் மோசம்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த இடத்திலேயே நியாயாதிபதியாக உயர்த்த ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் உருவாக்கினார். அவனை தான் போருக்கு போனான், வெற்றி அடைந்தான், வெற்றியோடு திரும்பி வந்தான். ஊர் ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். நியாயாதிபதியாக பல வருடங்கள் நியாயாதிபதியாக இருந்தான். எதுக்காக இதை சொல்றேன்? சின்னவன் பலத்த ஜாதி ஆவான், 1000 செழிப்பான். பெரிய ஆட்களை வைத்து பெரிய காரியங்களை செய்ய மாட்டார். சின்ன ஆளுகளை பத்தி, தகுதி இல்லாதவங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கூட உங்க வீட்டுக்காரர் கூட உன்னை புறக்கணிச்சிருப்பாங்க, இந்த பையன் உருப்பட மாட்டாங்க அப்படி நினைக்காத தம்பி தங்கச்சி, அப்படி நினைக்காத. நிச்சயமா கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். உனக்கு ஒரு மிஸ்பா வேணும். தனியா போய் நீ ஆண்டவரிடத்துல பேசக்கூடிய ஒரு இடம் வேணும். உன் வீட்டு ரூம் பெரிய ரூம் இல்லை, பல ரூமுகள் இல்லை, ஜப ரூம்னு ஒரு தனி ரூமே கிடையாது. வேண்டாம், பாத்ரூம் இருக்குதே, பாத்ரூமுக்கு போ, முழங்கால் படியிடு, கர்த்தரோடு கூட பேசு. அதுதான் உன்னுடைய மிஸ்பா. அங்கு தேவன் வருவார், உன் ஜபத்தை கேட்பார். அதே வீட்டுக்குள்ள, எந்த வீட்டுக்குள்ள உன்னை அலட்சியப்படுத்தினாங்களோ
எந்த சபையில உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அங்கேயே நீ மேன்மைப்படுத்தப்படுவாய். இந்த எப்தாவினுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட்டது. இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டவனுடைய வாழ்க்கை, நான் எப்பவுமே இந்த மாதிரி தரித்திர குடும்பத்தில் இப்படியே தான் வாழணுமா? என் குடும்பத்தில் எனக்கு முன்னேற்றமே இருக்காதா? உண்டு. உன்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய வறுமைக்கு ஒரு முடிவு உண்டு. உனக்கு ஒரு மிஸ்பா வேணும். ஆண்டவரோடு உறவாடுகின்ற ஒரு இடம் வேணும். ஆண்டவர் பேசுகிறத நீ கேட்கணும். அந்த காலத்தில் வேத புஸ்தகம் கிடையாது. ஆண்டவர் பேசினார், ஊழியக்கார் மூலியமாய் பேசினார், சொப்பனத்தின் மூலியமாய் பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசினார். ஆனால் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறது இல்லை. எப்போ இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதோ அப்போதே வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். சாதாரணமா பைபிள் வாசிக்கும் போது அவர் பேசுறதை நீ கேட்க முடியாது. ஆனா தியானிக்கும் போது அவர் பேசுறதை கேட்க முடியும். பைபிள் வாசிப்பு வேற, பைபிள் தியானிக்கிறது வேற. அதனால்தான் முதல் சங்கீதம் சொல்லுது, வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டானோ அதெல்லாம் நடக்கும். யாருக்கு? பைபிள் வாசிக்கிறவனுக்கு அல்ல, வாசித்து தியானிக்கிறவனுக்கு. நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது. நீ மணிக்கணக்கா ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதை கேட்க மாட்டார். ஏன்? நீ பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுறது. பைபிள் வாசிப்பு என்பது தேவன் நம்மோடு கூட பேசுறது. ஆண்டவருடைய சிஸ்டம் என்ன, ஒழுங்கு என்ன, அவர் பேசுறத முதல்ல நீ கேட்கணும். அதுக்கு நீ கீழ்ப்படியணும். அப்புறம் நீ என்னென்ன ஜெபம் பண்றியோ அதுக்கெல்லாம் கர்த்தர் கிருபை செய்வார். அதான் ஆண்டவருடைய ஒழுங்கு. இதை செஞ்சா அதை நான் செய்வேன். கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. ஓசியா 4:6 சொல்லுது, பெற்றவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன். உன் பிள்ளைங்க தேவனால் மறக்கப்படுறாங்களா? ஏன்? நீ பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. அந்த பைபிள் வாசிச்ச உடனே அந்த பகுதியை அப்படியே திறந்து வை. அதுல பகுதியை நீ வாசிச்சு பாரு, தியானம் பண்ணு, கண்ணை மூடி ரீகலெக்ட் பண்ணு. இதுல இருந்து நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன, கர்த்தர் இதுல என்ன என்னோடு கூட பேசுறார், எதை விடுபடி சொல்றார், யாருகிட்ட ஒப்புரவாகும்படி சொல்றார். இதுதாங்க தியானம் பேரு. இது வழியாதான் கர்த்தர் நம்மோடு பேசுறார். அவர் பேசுகிறத நீ கேட்டனா அந்த வசனமே உன்னை சுகமாக்கும். 107 சங்கீதம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனம் நம்மளை குணமாக்கும், வசனம் நம்மளை ஆறுதல் படுத்தும். அந்த வசனத்தை வாசிக்க மறக்க கூடாது. தேவன் பேசுகிற ஒரு இடம், அந்த மிஸ்பா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பாக வேணும். உங்க வாழ்க்கை தலைகீழாக கர்த்தர் மாற்றி போடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். தனிப்பட்ட முறையில் அநேக காரியம் உங்ககிட்ட பேசணுமா? நீ தனியா வருவியான்னு எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் உன்னை சுத்தியில் இருக்கிறாங்க, நிறைய விஷயத்தை உங்ககிட்ட பேச முடியாது. தனி தியானம், தனியா பைபிள் எடுத்துட்டு தனியா போயிடு, உட்கார்ந்து ஜபத்தோட பைபிளை வாசிக்க ஆரம்பி. அந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அவர் பேசுகிற ஒழுங்கு அதுதான். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில பைபிள் எழுதப்பட்டு முடிந்ததற்கு பிறகு பைபிள் வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனம் எல்லாம் போயாச்சு, எல்லாம் நடந்து முடிந்து ஆகிவிட்டது. இனி எல்லாம் வசனத்தின் மூலமாகவே. டெய்லி பைபிள் வாசிக்காம வெளியே போகாது. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணாம போகிறது இல்லை. கரெக்டு தான். ஆனா பைபிள் வாசிச்சியா? அதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேன்றிய. 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ½ கர்த்தர் பேசுறதை கேட்க உனக்கு நேரம் இல்லை. எதுக்கோ நேரம் செலவு பண்றிய. பின் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? உன் குடும்பத்துக்குள்ள எப்படி நிம்மதி வரும்? வெளியே நான் நல்லா இருக்கிறேன், வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதி இல்லைன்றிய. ஏன்? நீ பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் உன் மனைவி பார்க்கல, உன் புருஷன் பார்க்கல, உன் பிள்ளைங்க பார்க்கல. அதனாலதான் உன்னை வீட்டுக்குள்ளேயே யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. உன் வீட்டுக்குள்ள ஒரு புது மதிப்பு வேணுமா? இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணு.
பைபிள் வாசிக்காம நான் வெளியே போக மாட்டேன், ஜெபம் பண்ணாம வெளியே போக மாட்டேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் இன்றைக்கு காலையில் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சொல்றேன், டெய்லி பைபிள் வாசிங்க, வாசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மிஸ்பா வேணும், தேவனோடு உறவாடுகின்ற ஒரு இடம், தேவனோடு உறவாடுகின்ற ஒரு நேரம் வேணும். அது எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்லை. அதிகாலையில என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கார். நார்வே தேசத்தெல்லாம் அதிகாலை நீ பார்க்க முடியாது, 9 மாசம் சூரியனே பார்க்க முடியாது. 9 மாசம் வெறும் சூரியனாகவே இருக்கும், இருட்ட நீ பார்க்க முடியாது. டைமை பார்த்து தான் டியூட்டிக்கு போவாங்க. அங்க அதிகாலை எப்போ நீ பார்ப்ப? ஆகவே ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தை நீ செலக்ட் பண்ணிக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நேரம். அதுதான் மிஸ்பா, அதுதான் தேவன் உன்னோடு கூட பேசுகின்ற இடம், அதான் பேசுகின்ற நேரம். அந்த நேரத்தை நீ தான் செலக்ட் பண்ணணும். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாத, எனக்கு இடமே இல்லை எங்க வீட்டில் சொல்லாத. நிச்சயமா உங்க வீட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குது, நாத்தம் முடிச்ச இடம் தான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறார். உன்னை இருதயத்தை அவர் பார்க்க ஆசைப்படுகிறார். உன்னை இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் பைபிள் வாசிக்காமல் வெளியே போயிருக்கிறோம், ஜெபம் பண்ணோம், ஆனா பைபிள் வாசிக்க மறந்துட்டோம். அதனாலதான் எங்களுடைய வாழ்க்கையில எங்க ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கிறது இல்லை. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் வெறுக்கிறேன்னு சொன்னீரே, உண்மைதான் ஆண்டவரே. இனிமே நாங்கள் பைபிள் வாசிப்போம், தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்க ஜெபத்தை கேட்கணும். எங்களுக்கு ஒரு மிஸ்பா வேணும், உம்மோடு கூட நாங்கள் சந்திக்கணும், உம்மகிட்ட நிறைய காரியம் பேசணும். உம்மோட பேச பேச அது ஒரு இன்பம் ஆண்டவரே. அந்த ஜெபத்தின் இன்பம் எங்களுக்கு வேணும். அந்த ஜெபத்தில் அனுபவிக்கிற சந்தோஷம் நாங்கள் அனுபவிக்கணும். கிருபை செய்யும் ஆண்டவரே. தாவீது சொன்னானே, எப்போது ராத்திரி வரும், எப்போது விடிய காலை வரும், காவலாளியே ஜாமக்காரனே என்னை எழுப்பு, என் தேவனோடு நான் பேச வேண்டும். கர்த்தரிடத்துல பேச அவனுக்கு அவ்வளவு ஆசை. அந்த ஆசை எங்களுக்கும் வேணும் ஆண்டவரே. உம்மோடு பேசுகிற நேரம் எல்லாரும் தூங்கிடுவாங்க, நாங்க மாத்திரம் உம்மோடு கூட பேசுகிற அந்த நேரம் எவ்வளவு இன்பமா இருக்குது. அந்த இன்பத்தை இங்க இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கணும், இதை கேட்கிற எல்லாரும் அனுபவிக்கணும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.